ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டிலில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஆர்டிசின்னா என்ன, ஆர்டிஎஸ்னா என்ன, ஆர்டிபின்னா என்னன்றது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இது ஒவ்வொன்றுத்தோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிசின்றது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஆர்டிசி பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிசியை இன்னொரு பிசியிலேருந்து ரிமோட் எடுக்கிறது தான். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் ஒரு லோக்கல் ஏரியா கனெக்ஷன்ஸ்குள்ள ஓகேங்களா, அந்த சிஸ்டத்தோடைய ஐபி அட்ரஸையோ அல்லது ஹோஸ்ட் நேமையோ வச்சு ஓகேங்களா, நம்ம ரிமோட் எடுக்கிறதுக்கு தான் ஆர்டிசின்னு சொல்லுவோம். அப்போது இது அதர் நெட்வொர்க், மற்ற நெட்வொர்க்லேருந்து எடுக்க முடியுமா கேட்டிங்கன்னா எடுக்கலாம். அது த்ரூ விபிஎன் மூலயமாவோ அது மாதிரி பாசிபிளே தவிர, மற்றபடி இன்டர்நெட்டே இல்லாமல் லோக்கல் ஏரியாக்குள்ளே ஓகேங்களா ஒரு சுவிட்சோ ஹப்போ ரூட்டரோ வச்சு ஒரு சிஸ்டத்தை இன்னொரு சிஸ்டத்தோட ரிமோட் எடுக்கிறதுக்கு தான் ஆர்டிசின்றது சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டத்துலேயுமே டிஃபால்ட்டாகவே அந்த ஒரு ஆப்ஷனாகவே உங்கள் விண்டோஸ் ஓஎஸ்லேயே வந்துடும். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட்டில் போய்ட்டு ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்ஸ் அடித்தாலே வரும். அப்போது சிம்பிளாக ஒரே லைனில் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிசினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது உங்கள் ஓஎஸில் வரக்கூடிய ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான். இதை யூஸ் பண்ணி லோக்கல் ஏரியாவில் இருக்க சிஸ்டத்தை ரிமோட் எடுத்துக்கலாம். எதை யூஸ் பண்ணினா அந்த சிஸ்டத்தோடைய ஐபியோ இல்லைனா அந்த சிஸ்டத்தோடைய ஹோஸ்ட் நேமோ யூஸ் பண்ணி, அவ்வளோதாங்க ஆர்டிசின்றது. நெக்ஸ்ட்டு RDSன்றது பார்த்தீங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீஸ்ன்றது இது முழுக்க சர்வரில் வரக்கூடிய கான்செப்ட் தாங்க. இதில் இது நம்ம RDCன்றது பார்த்திங்கன்னா கிளைண்ட் பிசிலே டிஃபால்ட்டாக ஓஎஸில் வரக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் தான். பட் ஆனால் RDC RDP ரெண்டுமே பார்த்திங்கன்னா சர்வரில் வரக்கூடிய கான்செப்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ சர்வர்னா என்னான்னு கேட்டிங்கன்னா விண்டோஸ் 2012, 16 இதுவான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அதுதான். ஓகேங்க, அப்போ AWSல நான் பார்த்தேன், அஷூரில் நான் பார்த்தேன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. AWS அஷூர்ன்றது க்ளவுடு. ஓகேங்களா, அந்த க்ளவுடில் பர்டிகுலராக உங்களுக்கு இந்த RDS சர்வர் வேணும்னா அதில் பே பண்ணி அந்த பர்டிகுலரான RDS சர்வருக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிட்டு அதுலேயும் நீங்கள் சர்வரில் எப்படி கான்ஃபிக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் AWSஓ அதெல்லாம் அஷூர்லேயோ மற்ற க்ளவுட்ஸ் இருக்குல்ல அதுலேயும் நீங்கள் அது மாதிரி தான் கான்ஃபிக் பண்ணுவீங்க. அப்போ கான்ஃபிகரேஷன் பண்ணுறது ஒன்று தான். ஓகேங்களா, ஆனால் மற்றபடி அது செய்கிற வேலை எல்லாமே சேம். RDSல நீங்கள் கிளைண்ட் பிசியில் சர்வரில், அதாவது ரியல் டைம் சர்வரில் செஞ்சாலும் அது அதே மாதிரி தான் AWSயும் கான்ஃபிக் பண்ணுவோம், அஷூர்லேயும் கான்ஃபிக் பண்ணுவோம். அந்த கான்ஃபிகரேஷன் மெத்தட்ஸ் தான் கொஞ்சம் மாறுமே தவிர மற்ற எல்லாமே சேம் தான். இப்போது எக்ஸாம்பிளாக நான் விண்டோஸ் சர்வர் 2016 வச்சுருக்கேன்னா வச்சுக்கிங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா நான் RDS கான்ஃபிக் பண்ணணும்னா கான்ஃபிக் பண்ணலாம். அது எப்படி பண்ணுவாங்கன்றது இதுக்கும் RDCக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, RDCன்றது ஒரு ஃபிசிக்கலாக இருக்க ஒரு பிசியை ஒரு பிசியிலேருந்து இன்னொரு பிசியை ரிமோட் எடுக்கிறீங்க. அதாவது ஃபிசிக்கலாக இந்த சிஸ்டம் ஒரு 5 சிஸ்டம் இருக்குன்னா அந்த 5வது சிஸ்டத்தை 1வது சிஸ்டத்துலேருந்து எடுப்பீங்க, இல்லைன்னா ஃபஸ்ட்டு சிஸ்டத்தை 3rd சிஸ்டத்துலேருந்தோ அது மாதிரி மாற்றி எடுத்துப்பீங்க. பட் ஆனால் RDSன்றது பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரில் க்ரியேட் பண்ணுற ஒரு லாகின் மாதிரி தான். இப்போது ஆக்சுவலாக ஆக்டிவ் டைரக்டரினா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். அப்படி இல்லைனா ஆக்டிவ் டைரக்டரினா என்னன்றதை நான் போட்டிருப்பேன், அதனுடைய கான்ஃபிகரேஷன் வீடியோவும் போட்டிருப்பேன். ஜஸ்ட் அது ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. இப்போது என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரி இல்லை நான் க்ரியேட் பண்ணியிருக்க யூசர்ஸ் நிறையா வச்சுருக்கேன்னா அதில் இருக்கிற யூசர்ஸை ஓகேங்களா இந்த RDSல நான் மிங்கிள் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா, மிங்கிள் பண்ண உடனே அவங்களுக்கு ஆட் பண்ணிவிடுவேன். அந்த யூசரை அந்த RDS சர்வரில் ஆட் பண்ணிவிட்டேன்னா அந்த RDS கிளைண்ட் அந்த இப்போ யூசர் 1, யூசர் 2, யூசர் 3, யூசர் 4 நிறையா நான் யூசர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த யூசரை நான் என்ன பண்ணுவேன்னா RDS கான்ஃபிக் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிடுவேன். ஜஸ்ட்டு அந்த யூசரை அந்த RDSோட ஆட் பண்ணிவிடுவேன். அப்படி ஆட் பண்ணக்குள்ள அந்த டொமைனில் இருக்கிற நெட்வொர்க்கில் எந்த பிசியில் வேணாலும் அந்த RDSை நான் எடுத்துப்பேன். ஆனால் எனக்கு தேவை அந்த டொமைனுக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இதை VPN கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், மற்றது நிறையா இருக்குது. ஓகேங்களா, எனக்கு தேவை RDSனால் சிம்பிளாக ஒரே லைன் தாங்க. இது விண்டோஸ் சர்வரில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட். இதை யூஸ் பண்ணி
நான் வந்து ஃபிசிக்கலாக ஒரு பிசியில் அதில் ஏடியில் க்ரியேட் பண்ணியிருக்க யூஸரை ஓகேங்களா நான் ரிமோட் எடுப்பேன், அவ்வளோதான். ஓகேங்களா, அது எதை யூஸ் பண்ணினா அந்த சிஸ்டத்தில் என்னுடைய அந்த யூசரோடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து எடுப்பேன். அதுக்கு முன்னாடியே அந்த யூசரை வந்து இப்போ நான் வந்து ஆர்டிஎஸ்லேயே நிறைய பார்ட்டிஷன்ஸாக பிரிச்சுடுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அட்மின் டீமுக்கு ஒன்று, ஓகேங்களா, ஸ்டாஃப் ஹச்ஓடி டீமுக்குன்னு ஒன்று, அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீமுக்குன்னு ஒன்று, அது மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சு அந்தந்த யூசர்ஸை ஓகேங்களா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோம் வச்சுங்க, ஸ்டூடெண்ட்னு ஒரு ஆர்டிஎஸில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறேன். அந்த குரூப்பில் ஓகேங்களா, அந்த குரூப்பில் ஓகேங்களா இப்போ யூசர் ஏடியில் க்ரியேட் பண்ணவங்களாம் அந்த குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து இப்போ வந்து ஹச்ஓடிஸ் இருக்காங்கன்னா ஹச்ஓடிஸோடைய குரூப்பில் வந்து அந்த ஏடியில் க்ரியேட் பண்ணதை அதில் ஆட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா, அப்போது வந்து ஒவ்வொரு இதுலேயும் அதே மாதிரி தான் வந்து அதே போல் தான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஏடியில் நான் க்ரியேட் பண்ணியிருக்க யூசரை ஆர்டிஎஸில் க்ரியேட் பண்ணியிருப்பேன், ஆர்டிஎஸோட லிங்க் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, அவ்வளோதான்.